Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற சூப்பரான ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சொரக்காய் பொரியல் எப்படி செய்கிறது அப்படின்றது தான். இந்த சொரக்காய் பொரியல் ரெசிபி பேசிக்கலாக சாதத்துக்கு போட்டு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை சைட் டிஷ்ஷாகவும் நம்ம சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம சொரக்காயை ஒரு மீடியம் சைஸ் சொரக்காவாக இன்றைக்கி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த சொரக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 மெம்பர்ஸ் சாப்பிட்ற அளவுக்கு செய்யலாம், அந்தளவுக்கு போதுமானதாக இருக்கும். சொரக்காவை ஃபஸ்ட்டு நல்லா தண்ணியில் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதோட ஸ்கின்னை இந்த மாதிரி பீல் பண்ணிவிடுங்க. கம்ப்ளீட்டாக ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அதனால் பொறுமையாக கம்ப்ளீட்டாக ஸ்கின்னை அழகாக ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. சொரக்காயோட டாப் போர்ஷனையும் பேக் போர்ஷனையும் நான் கட் பண்ணிட்டேன். ஸோ மிச்சம் இருக்கிற போர்ஷனை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சுத்தமாக ஸ்கின்னே இல்லாத மாதிரி இந்த அளவுக்கு அழகாக பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி பீல் பண்ண சொரக்காயை நான் 4 வகுந்துட்டேன். 4 வகுந்து இந்த மாதிரி கிரேட்டர் இருக்கு இல்லையா, அதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸ் கிரேட்டரில் நல்லா கிரேட் பண்ணிக்கோங்க. நம்ம சாப்பிடும்போது அப்போ தான் இது சூப்பராக வரும். இதே நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி வெந்தும் வேகாத மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி கிரேட்டரில் வச்சு நல்லா சுரண்டிக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு பொரியலுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம இந்த மாதிரி கிரேட் பண்ணும்போதே பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய சீட்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தானாக தனியாக வந்துடும். அதெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சிடலாம், அது நம்மளுக்கு தேவைப்படாது. அதே மாதிரியே அதோட மிடில் போர்ஷன் இருக்கும், அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி சொதன்னு வராத மாதிரி தான் இருக்கும். அதையும் நீங்கள் ஒதுக்கி வச்சுருங்க, அது தேவைப்படாது. இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா காயும் நல்லா கிரேட்டரில் போட்டு கிரேட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்ச நேரத்துலேயே இதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போது எல்லாத்தையுமே நம்ம கிட்டத்தட்ட கிரேட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணி பொரிய விட்டுருங்க. நல்லா பொரியும் போதே 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பையும் ஆட் பண்ணி நல்லா செவக்க விட்டுருங்க. இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு செவக்கும் போது ஒரே ஒரு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். சொரக்காய் அதிகமாக காரம் தாங்காது அப்படின்றதுனால ஒரே ஒரு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சொரக்காயோட சைஸுக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கான மிளகாயை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயத்தையும் நல்லா சாட்டே பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி ஓரளவுக்கு பிங்க் கலராக டேர்ன் ஆகும்போது கொஞ்சமாக, அதாவது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூளையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். மஞ்சள் தூளோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு வாட்டி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஃபியூ மினிட்ஸ் அது சாட்டே ஆனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கிரேட் பண்ணி வச்சுருக்கிற சொரக்காயையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். சொரக்காய் ஏற்கனவே நல்லா தண்ணி விடும் அப்படின்றதுனால ஆரம்பத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல. சொரக்காவை இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது சொரக்காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. நீங்கள் சால்ட்டை ஆட் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா சொரக்காய் நல்லா தண்ணி விட ஆரம்பிக்கும். ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போது சொரக்காயிலேருந்து ஓரளவுக்கு தண்ணி விட ஆரம்பிக்கும் போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். இது பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச சாம்பார் பவுடர். இந்த சாம்பார் பவுடர் எப்படி செய்யணும் அப்படின்றதுக்கான ரெசிபி லிங்க்கை நான் ஐகார்ட்லேயும் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் இந்தியனாக இருந்தாலும் ஃபாரினராக இருந்தாலும் ஈஸியாக நம்ம வீட்டில் எப்படி சாம்பார் பொடி செய்யலாம் அப்படின்றதுக்கான வீடியோ தான் அது. நீங்கள் ஆல் பர்பஸ் பவுடர் அது. ஸோ பொரியல், வறுவல் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் அந்த பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது சாம்பார் பொடி ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போது
நம்மளோட சொரக்காய் வந்து நல்லா தண்ணி விட்டு சூப்பராக குக் ஆகுது. கூடவே நம்ம 1 கிளாஸ் அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக வாட்டர் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுற போகிறோம். இப்போது இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். மூடி வச்சு குக் பண்ணாலும் அப்பப்போ திறந்து வச்சு ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைனா எல்லாம் அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ண தண்ணி, சொரக்காயிலேருந்து வந்த தண்ணி எல்லாமே வந்து வற்றி சூப்பராக நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம நல்லா வறுத்து ஒன்றும் பாதியமாக கொரன்னு அரைச்சிக்கிட்ட கிரவுண்ட்நட்டை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கிரவுண்ட்நட்லேருந்து தோல்லாம் எதுவுமே நீக்க தேவையில்ல. தோலோடையே நல்லா வறுத்து ஒன்றும் பாதியமாக பொடி பண்ணி அதை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான சொரக்காய் பொரியல் ரெடி. இதை சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது சும்மா அப்படி தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.